அரை மணி கால யோசனைக்கு பிறகு அந்த பெண்மணி தயங்கி தயங்கி வெளியே வந்தாள். குழந்தை துணியால் கட்டிய துளியில் அழுது கொண்டிருந்தது. இவள் கையில் ஒரு சிறிய தகர்குவளை. அதன் கைப்பிடியில் கீழ்ப்பகுதி உடைந்திருந்தது. மேல் பகுதி இன்னும் சில நாட்களில் உடைந்துவிடும். இவள் வாழ்க்கையே விளிம்பில் நிற்க கிடக்க தகர்குவளையின் கைப்பிடி பற்றி அவள் கவலையே படவில்லை. இப்படி கடன் கேட்பது வழக்கமாகிவிட்டது. நேற்று முன்தினம் ரொட்டி சுடும் மாவு, நேற்று அரிசி, இன்று குழந்தைக்கு பால். நாளைக்கு வேண்டாம், நினைக்கவே வேண்டாம். நாளை பற்றி இப்போதே ஏன் ஆரம்பிக்க வேண்டும்? இன்றைய பாடு இன்னும் ஓய்ந்த பாடில்லையே. அடுத்த வீட்டு வாசலில் நின்றாள். தன் பெயரை சொல்லாமல் அடுத்த வீட்டுக்கார அம்மாவின் பெயரை கூவி அழைத்தாள். ஆனால் சத்தமாக கூவவில்லை. அடுத்த வீட்டுக்கார அம்மாவுக்கு கண்டிப்பாக கேட்டிருக்கும். அவள் கையில் இருந்த தகரக்குவளை சிறிது நடுங்கியது. 2 கைகளாலும் பிடித்து கொண்டாள். அடுத்த வீட்டுக்கார அம்மாவின் தலை மட்டும் வெளியில் நீண்டது. அவள் முகத்தில் கேள்விக்குறி. எதுவும் பேசவில்லை, கேட்கவில்லை. என்ன என்பது போல் அவளுடைய முகம். குழந்தைக்கு கொஞ்சம் பால் கிடைக்குமா? வேறு வீட்டில் போய் கேட்டுப்பாரு என்று அவளுடைய முகம் மறைந்தது. அடுத்த வீட்டிலிருந்து சிறிது தள்ளி வந்து நின்று பார்த்தாள். வேறு வீட்டில் கேளு, வேறு வீட்டில் கேளு. ஒவ்வொரு வீட்டிலும் இப்படியே ஒலித்தால் எங்கே போவது? தன் வீட்டில் இல்லை என்றால் சொல்லிவிட வேண்டும். பேசாமல் உள்ளே சென்று விட வேண்டும். எதற்கு வேறே வீட்டை கையை காட்ட வேண்டும்? 10 அடிக்கு ஒரு டென்ட்டு. ஒவ்வொரு டென்ட்டும் ஒரு வீடு. 2000 டென்ட்டுகள் இருக்குமா? எண்ணுவதற்கே தயக்கம், எண்ணினால் தாக்கம், மனதிலே துக்கம். அழுக்கடைந்த பழுப்பு துணியால் கட்டப்பட்ட டென்ட் குடியிருப்பு முகாம். ஒவ்வொன்றிலும் எத்தனை மனிதர்கள் வாழ்கிறார்கள் என்பது தெரியவில்லை. எப்படி வாழ்கிறார்கள் என்பதும் புரியவில்லை. முகாம் பகுதியை தாண்டி சுற்றிலும் தரைமட்டமான கட்டிடங்கள். டென்ட்டுகளில் வசிப்போரின் முற்கால தங்குமிடம். இடிந்து கிடந்த காரை குவியல் மேல் அமர்ந்தாள் இவள் தகரக்குவளையுடன். தன் நாடு, தன் வீடு, தன் மண் என்றெல்லாம் நினைத்திருந்த காலம் மாறி இன்று இங்கே நாளை எங்கே என ஊசலாடும் அவலம். மேலும் மேலும் மழ திராணி இல்லாமல் குழந்தை அழுகையை நிறுத்தி இருந்தது. இவள் நெடுநேரம் வானத்தை பார்த்தவாறு உட்கார்ந்திருந்தாள். இவளின் மனதை துளைத்த கேள்வியைப் போல வானம் நீண்டு கிடந்தது. இப்பொழுது பின்குறிப்பு. இந்த உலகில் நடக்கும் ஒவ்வொரு அவலத்திற்கும் காரணம் இல்லாமை. எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும், சமமாக பெற வேண்டும். அப்படி எல்லோருக்கும் எல்லாமும் கிடைத்துவிட்டால் ஏன் குற்றங்கள்? இல்லாமை இல்லாத உலகை வேண்டி குற்றங்களை ஒழிப்போம். போட்டி, பொறாமை, வஞ்சனை, ஆணவம் இவையும் சமுதாய சீர்கேட்டின் கொடிய விஷமிக்க களைகள். இந்த களைகளையும் மனிதன் மனதிலிருந்து அகற்ற வேண்டும்.